ஒரு முருங்கைக்கீரை முட்டை போட்டு பிரியாணி. நேரம் காலை 4:55 ஆயிடுச்சுங்க. கீரை பால் பொங்கி ஊத்திடுச்சுங்க. என்ன பண்றது? அத டடாய். காலை வணக்கம்ங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரத்துக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் காலேஜ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆயிடுச்சு. அவனுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை முட்டை போட்டு பிரியாணி. ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் பார்வையாளர்கள் தாண்டி போயிடுச்சு. அவ்வளோ கேள்வி இருக்குது. அதில் வந்து கசக்குமா, டேஸ்ட் நல்லா இருக்குமான்னு. சூப்பராக இருக்கும். சரத்துக்குமே இந்த மாதிரிலாம் பண்ண பிடிக்காது, பட் அவனுக்கே அது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால், அதனால் நான் வந்து இன்றைக்கி வந்து ஃபுல் ரெசிபியாக உங்களுக்கு டீட்டெயிலாக காட்ட போகிறேன். கடகன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மணி 5 ஆகிறதுக்குள்ளே ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆழாக்கில் நான் வந்து 2 ஆழாக்கு வந்து ரைஸ் எடுத்துட்டேன். பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன். ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அடுத்து கடகடன்னு வேலையை ஆரம்பிக்கலாம். ஊற வச்சுட்டு இங்கே பாருங்கள், அதுக்கு வந்து 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய மூடி தேங்காயில் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து தாளிப்புக்கு வந்து மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு போயிட்டு முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். நேரம் காலை 4:55 ஆயிடுச்சுங்க. கீரை வந்து பின்னாடி இருக்கு மரம், அதுலேருந்து துளுராக எடுத்துட்டேன். உள்ளே போயிட்டு காட்டுறாங்க எந்த அளவுக்கு துளுர் இருக்குன்னு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா துளுராக இருக்குது பாருங்கள். நம்ம மரங்கிறதுனால நான் துளுராக எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2 ஆழாக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்துட்டு, ஒரு ஆழாக்குனா இந்த அளவுக்கு போதும். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க. தாளிச்சுட்டே அப்படியே வந்து நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். ஆயில் ஊற்றிடலாங்க. இந்த டம்ளர் வந்து 100 கிராம் பிடிக்கும். அதில் வந்து பாதி வந்து நான் ஊற்றிருக்கேன். கிட்டத்தட்ட 50 ஆயில் சேர்த்தாச்சு. ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோம். ஒரு 7 ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஜாதிப்பத்திரி, இது எல்லாத்தையுமே இப்போ வந்து சேர்த்துடலாம். அடுத்து வந்து வெங்காயம் சேர்த்துடலாங்க. வெங்காயம் சேர்த்துட்டு அது கூடவே வந்து குட்டி குட்டியாக இருக்குது ஒரு 4-5 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கிடலாம். கீரையை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உருவி சேர்த்துறேங்க. முருங்கைக்கீரை பொதுவாக வாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நிறைய வண்டிங்க போது செம்ம டஸ்ட்டு. அதனால் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம உருவி சேர்த்துக்கலாம். இப்போ இதே அளவு புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். அது கூட தேங்காவும் சேர்த்து. அதனால் கண்டிப்பாக கசக்கவே கசக்காது. இது வதங்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, அதுவுமே பார்த்தீங்கன்னா அதே அளவு சேர்க்குறேன். இந்த பக்கம் வந்து புதினா, அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், இது கூடவே கொஞ்சமாக வந்து கல்பாசி, இதுதான் இதனுடைய டேஸ்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி தரும். இப்போ நம்ம வந்து தண்ணி விட்டு அரைச்சிடலாம். அவ்வளோதான். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கடன்னு நம்ம அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. அது அப்படியே ஃபில்டர் ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். காலையில் மட்டும் பார்த்திங்கன்னா 4 கை இருந்தாலும் பற்ற மாட்டேங்குது. 10 கை இருந்தாலும் நமக்கு பத்தாது போல் காலையில் மட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முட்டை பிரியாணின்னு சொன்னேன் இல்லையா, முருங்கைக்கீரை முட்டை பிரியாணி. அதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே முட்டை வேக போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த மண் சட்டி. ஆனால் லோ ஃப்ளேமில் தான் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஸ்லோவாக வச்சு விட்டுருக்கேன். அப்போவே போட்டுட்டு அது வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நமக்கு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. உடனே வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். பேசுகிற கேப்பில் பார்த்தீங்கன்னா பால் பொங்கி ஊற்றிடுச்சுங்க. என்ன பண்ணுறது? அதை பார்த்துட்டே இருக்கும் பாருங்க. அப்போ பொங்காது, அப்படி திரும்புகிற கேப்பில் பொங்கி ஊற்றிட்டு இப்போ திரும்ப அடுப்பை க்ளீன் பண்ணணும். சரி, ஓகே. இது கடகடன்னு வதக்கிடலாம். ஜூஸ் வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டுங்க. இந்த ஆழாக்கிலே வந்து நம்ம அளந்து ஊற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 வைக்க போகிறோம். மசாலா சூப்பராக செட் ஆகிடுச்சு. அப்படியே வந்து 3 ஊற்றிக்கலாம். ஒரு ஆழாக்குக்கு பார்த்திங்கன்னா 1.5 அந்த அளவுக்கு நான் தண்ணி வைக்கிறேங்க. இது வந்து மொத்தத்தில் 3 வரா மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் பிடிச்சிக்கலாம், ஊற்றிடலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துனா தான் அந்த க்ரீன் கலர் வந்து கிடைக்கும் இல்லையா, அந்த கலர் அப்படியே மாறாமல் சூப்பராக இருக்கும். போட்டுடலாமா? கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள். ரோஸ் வந்து காட்டுறீங்க கொஞ்சம். நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? கலர் க்ரீன் கலரில் அழகாக இருக்குது. காலைல என்னங்க டீ குடிக்காமல் வாயெல்லாம் வந்து இப்படி உலர ஆரம்பிச்சிச்சு. டீ போட்டிருக்கேன். இப்போ வந்து உப்பு போட்டு கொஞ்சம் கொதிச்சுன்னா நம்ம அரிசியை சேர்த்துட்டு தம் போட்டுற வேண்டியதான்.
பாட்டி இறங்குறதுனால ஊருக்கு போயிட்டு வந்தேன் இல்லைங்களா, எதுவுமே பார்த்தீங்கன்னா மல்லிகை பொருட்கள்லாம் பிரித்து கொட்டாமல் அப்படி அப்படியே வச்சுருக்கேன். எல்லாமே இனிமே தாங்க ஒவ்வொன்றா பண்ணணும். ஞாபகம் இல்லாமல் நான் அப்படியே ஃபுல்லாக இந்த மசாலாவை அரைச்சிட்ட ஊற்றிட்டேன். ஏன்னா நம்ம முட்டை பாயில் பண்ணுறோம் இல்லையா, அதில் கொஞ்சம் இந்த மசாலாவை சேர்த்து நம்ம வறுத்துட்டு இதை போட்டால் சூப்பராக இருக்கும். காலையில் நல்லா டீ சலசலவென்று கொதிக்க ஆரம்பிச்சு, டீ கொதிக்கிறத பார்த்த உடனே தான் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கே பாருங்க லைட்டாக ஓரத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு. அரிசியை வந்து நம்ம அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். அரிசி போட்டா ஏன்னா அதுக்கு தாண்டா கொஞ்சம் தண்ணி வந்து பிடிச்சி கொஞ்சமாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போட தான் போகிறேன். லைட்டாக தண்ணி மட்டும் டீ இறக்கிட்டு கொதிக்க வச்சுக்கலாம். போட்டு தரேன். டைம் ஆயிடுச்சு இல்லைப்பா, கடகடன்னு ஊற்றிட்டேன். இன்னும் வாசல் பெருக்கணும். இட்லிக்கு என்ன சைடிஷ் செய்யுதுன்னு தெரியல. மீல் மேக்கர் வந்து இதில் போட்டுட்டுங்க. இப்போ தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக வந்திருக்கு. இன்னும் முட்டை வேற ஆறணும், அதை உரிச்சிட்டு வரணும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இட்லி வச்சுன்னா டக்குன்னு வெந்துடும். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே பொறுமையாக இங்கே பாருங்க, அப்படியே பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்படியே மூடி விட்டுடலாங்க. வந்து தண்ணி வந்து இட்லி பாத்திரத்தில் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அதை வச்சிடலாம். சரத்து டீ கேட்டான், டீயும் ரெடி ஆயிடுச்சு. அப்படி என்ன பண்ணுறது தெரியல. பேசாமல் கொஞ்சம் பன்னீர் இருக்குது, பன்னீர் வந்து குருமா மாதிரி பண்ணிட்டுமா இட்லிக்கு. பா சரி, டீ ரெடி ஆயிடுச்சு, குடிச்சிட்டு போயிடு. சார் ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டார். இங்கே எடுத்துன்னு வந்து வச்சுட்டு போயிடுவார் ஃபோனை. மொத்தம் என் முகத்துலேயே அடிக்குது ஆவி. சரத் வந்து இந்த கப்பில் தாங்க குடிப்பான். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் தான் கொஞ்சம் டீ எக்ஸ்ட்ரா பிடிக்கும். முட்டையை உரிச்சிட்டு இந்த மாதிரி நடுவில் வந்து கோடு மாதிரி போட்டிருக்குங்க. அப்படியே கீறி விட்டுருக்கு. அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க மசாலாவை அப்படியே ஊற்றிடலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பில் வச்சு அப்படியே இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்படியே கெட்டி தயிர் அதில் ஊற்றுறதுக்கு மறந்துட்டேங்க. நம்ம மசாலாலாம் வதக்கணும் பார்த்தீங்களா, அப்போ வந்து நான் ஊற்ற மறந்துட்டேன். அதனால் இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து இதில் ஊற்றி நம்ம அப்படியே தம் போட்டுலாம் நல்லாயிருக்கும். அப்படியே கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கிரேவி அப்படியே இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அரிசி வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. நான் இதுக்கப்புறம் தம் போட லேட்டானு வச்சுக்கோங்களேன், டைம் போயிடும். அதனால தான் வந்து டக்குன்னு போட்டேன். இப்போ வந்து மூடி போட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுலாம். இது தட்டேக்கு வச்சுன்னு தெரியலையே. அப்படியே வந்து புதினா கொத்தமல்லியை மேலே இன்னும் கொஞ்சம் வந்து தூவிட்டு அவ்வளோதான் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாங்க. அவ்வளோதான். வெயிட் கொஞ்சம் எடுத்து வச்சிடறேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம். இட்லிக்கு வந்து பன்னீர் கிரேவிக்கு வந்து மசாலா வந்து அரைச்சி ஊற்றுறது ரெடி பண்ணிட்டப்பா. இட்லி ரெடி ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சு. இன்னும் போயிட்டு வாசல் பெருக்கணும். 6 ஆகலன்னு நினைக்கிறேன்ல, இன்னும் டைம். இது வந்து தம் 6 ஆகுறது. ஓகே, அதுக்குள்ளே முடிச்சுவேன். அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க பிரியாணி. அங்கேயே நிற்காதுடா, கிட்ட வந்து காட்டு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா அப்படியே விட்டுலாம். அப்படியே தம்லேயே இருக்கட்டும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கு. அடுப்பில் ஆஃப் பண்ணியாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் விட்டுருக்கேங்க. இது ஆறுனதும் வந்து அரைச்சிடலாம். இட்லி எடுத்துட்டு நான் போய் கிடக்கு பெருக்கிட்டு வரேன். என் வேலை முடிஞ்சுது. இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சடிக்கு கட் பண்ணுறேன். பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக வந்து பிரியாணி அருமையாக வந்து குக் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நெய் காலி ஆகிடுச்சுங்க, அதனால் நெய் போல் நீங்கள் வந்து நெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, இன்னும் சூப்பராக வரும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பன்னீர் கிரேவி. காலை டிஃபனுக்கு பன்னீர் போட்டு ஹெல்த்தியாக வந்து கிரேவி பண்ணியாச்சு. ஒரு இட்லி வச்சு ஒரு கொஞ்சம் பன்னீர் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா ஹெல்த்தி தான். பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை முட்டை பிரியாணிக்கு ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. ஒரு பாயில்டு எக் வச்சுருக்கேன் நான் சாப்பிட்றதுக்காக. அடுத்து ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸில் வந்து நான் உங்களை வந்து பார்க்குறேங்க. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.